நிழல் உலகத்தினுடைய சக்தி வாய்ந்த மனிதர்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 3800 மெட்ரிக் டன் குப்பை வந்து ஒவ்வொரு நாளும் அங்கே ஜென்ரேட் ஆகுது. இது அள்ளுறதுக்கு 18,500 தூய்மை பணியாளர்கள் வந்து பெங்களூர் நகரம் முழுக்க சுற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. இதில் 80% ஸ்டாஃப் வந்து அவுட் சோர்ஸ் தான் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த கார்பேஜ் மாஃபியான்றவங்க நீங்கள் அவுட் சோர்ஸ் தான் பண்ணணும், பர்மனெண்ட்டாக கார்பரேஷன் எம்ப்ளாயியாக நீ வச்சுக்க கூடாது அப்படிங்கிறத வற்புறுத்துறாங்க. ஏன்னா இந்த கார்பேஜ் மாஃபியானுடைய கைக்குள்ளே அவங்க இருந்தாங்கன்னா தான் அவங்களுடைய சம்பளங்கள், வார கூலிகள், அதனுடைய போனஸ் எல்லாமே இருக்கும். இதை வச்சுட்டு ஒரு பெரிய அளவில் சாதிக்கலாம்னு இவங்க நினைக்கிறாங்க. இந்த குப்பை அள்ளுற தொழிலாளர்கள் கொண்டு வர இந்த பொருட்கள் இருக்கு இல்லையா, இதிலிருந்து வேல்யூபிளான பொருட்களை பிரித்து எடுக்கிறது இருக்குல்ல, அதுக்கு ஒரு டீமை அவங்க போட்டு அதை கொண்டு போய் விற்று அதிலிருந்து கோடி கோடியாக சம்பாதிக்கிறாங்க. அதையும் யாரும் கேட்க முடியாது. இந்த கான்ட்ராக்டர்ஸ்க்கு டெண்டரை ஃபிக்ஸ் பண்ணாக்கா அந்த டெண்டரை இவங்க சிண்டிகேட் மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு பர்டிகுலர் அளவுக்கு மேலே இந்த சிண்டிகேட் வந்து புது ஆட்களை வரவிடாமல் அதை வந்து என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி தடுக்கிறாங்க. வெளிநாட்டு நிறுவனங்கள் நான் வந்து இதை பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னால் அவங்க உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி கலாட்டா பண்ணுறாங்க. டி.கே. சிவகுமார் புலம்புனதுக்கு காரணம் என்ன?